பதினான்காவது பாடம். மேலே சொன்னதுக்கெல்லாம் இந்த மசாதிர்களை இணைத்து ஜும்லாவாக்குவார். குருதன், வகுத்தன், ஹூய ஹைவானஸ்த். முதல்ல ஜும்லாவை வாசிச்சுக்கிட்டு அப்புறம் அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கணும். குருதன் சாப்பிடுதலும், வகுத்தன் உறங்குவதும், ஹூய ஹைவானஸ்த் ஹைவானுடைய குணமாக இருக்கிறது. ஹைவான் தான் சென்றுவிட்டு படுத்திருக்கும், அதாச்சும் வேலை செய்யும் சொல்லலாம். மனுஷனாக இருந்தால் மூர் மெஹ்னத்தி ஜான்வரஸ், எறும்பு உழைக்கும் பிராணின்னு சொன்னோம். ஏதாவது வேலை செய்யணும், சாப்பிட்டு போட்டு சும்மா உறங்கணும். அது ஹைவான், சாதாரண 4 கால் மிருகங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறார். ஹைவான்னா தவாக்கு 4 கால் மிருகங்கள். துரோகுப்தன், ஷர்ரங்கீஃப்தன், கார ஷைத்தான். அங்கே அஸ்து போயிருக்குது, கார ஷைத்தானஸ்த். துரோகுப்தன் பொய் பேசுவதும், ஷர்ரங்கீஃப்தன் தீங்கை விளைவிப்பது, கார ஷைத்தான் ஷைத்தானுடைய வேலையாயிருக்கு. அதுக்காக வேண்டியதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஜதன் அடிப்பதும், குஸ்தன் கொலை செய்வதும், ஹஷம் ராந்தன் கோபிப்பதும், ஆதத்தே தெரிந்ததான கீரி கிழித்து திங்கும், அதனால் வனவிலங்குகளின் வழக்கமாக இருக்கிறது. சபோண்டு அரபியில் சொல்கிறோம் இல்லை, சீனு பேர் எல்லாம் கரடி, புலி, சிங்கம், சிறுத்தை அத்தனைக்கும் பேர் சபா. அதான் வனவிலங்கு. வனவிலங்கு தரிந்தகா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தரிந்தாங்கிறது இசும்பாயில். இசும்பாயில் எப்படி எடுக்கிறதுன்னு பின்னால் வரும். அம்ரில் ஒரு 3 சேர்த்துட்டா இசும்பாயில் ஆகிடும். தரீதன் கிழிக்குதல், தர் கிளி, அதில் 3 தாலு சேர்த்துன தரிந்தா, 3 தாலு அது இசும்பாயில் ஆகிடும். கோய் குப்தன் ககுனா சொல்லுதல், கோய் சொல்லு. சில சமயத்தில் லேசுக்காக வேண்டி கோ ஏயை போக்கிட்டு கோ பார்க்க, அசல கோய். அதில் 3 தானுக்கு கோயிந்தா. கோவிந்தானா சொல்லக்கூடியவன். இந்த கோவிந்தாவல்ல, இவன் கோவிந்தாக்கள் ஒரு சாமி. சொல்லிக்கிட்டே வந்தா சொல்லிக்கிட்டே போகிறதுனால கோவிந்தா வாங்கி போச்சு. கோவிந்தா சொல்லு பதில், அந்த கோவிந்தா வேற இந்த கோவிந்தா வேறடா, இது காயில் அப்படி முதல்ல சொல்ற ஞாபகம் இருக்குது. அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க போட்டு. அதெல்லாம் தனிந்த காண்டா, இந்த கான் சேர்ற போது அது தனிந்த சிவால ஆயிடுது. அப்புறம் தனிந்த கான்ங்கிறது ஜம்மு. அந்த ஆ இருக்குல்ல, அந்த ஆவை சேர்ந்தோன்னே ஆ வந்து காபா மாதிரின்னு சொல்ல அந்த சட்டம் வந்துருச்சு. அந்த சட்டம் வந்துருச்சு. வச்சகா ஆய முகத்துக்கு இருந்தால் ஆ சேர்ற போது மாறு மாறு அந்த அந்த சட்டம் இங்கே வந்துருச்சுதா. தெரிந்தகா ஜம்மு ஒன்றும் ஞாபகம் வந்து ஈஸியாக இருக்கும் பாடம். சேல்ஸ் ஆகுது, காயத்ரி வத்திப்பா ஓதுறது கதை, தினம் கதை வருங்களோ. கதையை நீ ஈஸியாக புரிஞ்சுக்கனா, இபாரத்தை ஹல்லாயிட்டா பாரிசு வந்துருச்சுன்னு அர்த்தம் மீறானு. அடுத்தபடி கார நேக்கு கருதன் குயே ஃபிரிஸ்தகா, குயே ஃபிரிஸ்தகா, ஃபிரிஸ்தகா ஃபிரிஸ்தான மலக்கு. அந்த ஹா வந்து காபா மாறிடுச்சு. ஃபிரிஸ்தகானா மலாயிகா, ஃபிரிஸ்தா. அங்கே ஒன்னொன்னே அஸ்து போயிருக்குது தான். காரன் நேக்கு கருதன்
சொல்லுங்க. நல்ல நல்ல காரியம் செய்வது மலக்குகளுடைய குணமாக இருக்கிறது. மலாய்க்கா தானே இல்ஹாமு போடுறாங்க கொள்றாங்க. ஆமாம் ஆமாம், அது போய் பார்த்து ஃபரிஸ்தா ஃபிரிஸ்தான்னு சொல்கிறாங்க. ஃபரிஸ்தகான்னு சொல்கிறதும் இருக்குது. அப்படி லேஸ்கான்னு சொல்கிறாங்க. கசரை விட 10 லேஸ், அதனால ஃபரிஸ்தகான்னு பிஸ்யார் குஃப்தன் நிஷான அஹ்மகீஸ், அதிகமாக பேசுவது. நிஷான அஹ்மகீஸ் மடத்தனத்தின் அடையாளமாயிருக்கிறது. அறிவற்றதின் அடையாளமாயிருக்கிறது. அறிவற்றதின் அஹ்மக் அறிவற்றவன் அரபி. அதில் ஏய சேர்த்தனைய ஹமாக்கத். இந்த அஹ்மக்க மஸ்தராகி போச்சு அஹ்மக். அதுதான் இப்போ அறிவீனத்தின் அடையாளம். அறிவீனத்தின் அடையாளம். கம் குப்தன் பக் அது பேகூதா குப்தன். அங்கேயும் போயிடுது. கம் குப்தன் கம்மியாக பேசுவது, பக் சிறந்தது. அது பேகூதா குப்தன் வீணாக பேசுவதை விட. பேகூதாண்டா பயனற்று, பேமானா பயனற்ற பேச்சுக்கு என்ன சொல்றது? பயனற்ற பேச்சுக்கு பேகூதா. பயனற்ற மனுஷனுக்கு பேகூதா ஆதிமி. பயனற்ற வேலைக்கு பேகூதா காம். பயனற்ற ஊருக்கு பேகூதா மஸ்தி. இப்படி பேகூதால பேஃபாயிதா. அப்புறம் கம்குப்தன் பேகூதா. ஒன்று ஜும்லா முடிஞ்சிருக்கு. அடையாளம் போட்டுருக்காரா இல்லையா? அவருக்கு இன்திவார் கருதன் பகுத்தல் அது மௌத்தஸ். இன்திவார் கருதன் எதிர்பார்த்திருத்தல், பகுத்தல் கெட்டது. இதை விட அது மவுத், மௌத்தை விட கெட்டதாக இருக்கிறது. அது இன்திராலும் அசத்துங்கிறது கத்திலிருந்து வருது அரபியில். கத்தில் விட அசத்துன்னு, அதை கத்திலுக்கு மௌத்துன்னு அர்த்தம் சொல்கிறார். ஆனால் மௌத்தா போனாலும் போயிடலாம். எதிர்பார்த்து பெரிய சடைஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த வர்றன்ட்டு போகிறது, மணிக்கணக்கில் வர்றதில்லை. சில பேர் தலைவர்லாம் பிந்தி வர்றதை பார்த்து எல்லாம் போயிடறான். அதனால் சும்மா வச்சு சொல்கிறது. இப்போ வருவார் கூட்டத்தை கலைக்காமல் இருக்கிறதுக்கு. அவர் எங்கே வரப்போகிறாரு? கூட்டம் கலைஞ்சிருந்தா இல்லைங்களா? குறிப்பிட்ட ஆள் இல்லாதனால சில பேர் கூட்டத்துக்காக பேரை போடுறது. அவர் வரலன்னு சொல்லியிருப்பார், எல்லாம் முடிஞ்சிருக்கும். சும்மா பேரை அந்த கூட்டத்துக்காக போடுறது. இப்படிலாம் மக்களுடைய வழக்கம் இருப்பதனால வழக்கு இருக்கிறதுல இந்திரார் செய்கிறது மௌத்தை விட ரொம்ப கெட்டதுன்னு சொல்கிறாரு. மௌத்தாவாச்சும் போயிடுறது. பெற்றோர் பணம் பிள்ளை எதிர்பார்த்துருப்பாங்க, அனுப்பவே மாட்டாங்க. சில பிள்ளைங்க எதுக்கு மேடிக்கா சில பிள்ளைங்க தாய்க்கு பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு பல காலமானாலும் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படித்தானே உலகத்தில் நிறைய நடக்குது. அப்படி கம் குப்தன் பிசியார் ஷனீதன் கார ஹக்கீமஸ். கம்மியாக பேசுவதும் அதிகமாக கேட்பதும். அப்படின்னா அதிகமாக பிறர் நசியத்தை கேட்கணும். இவன் பேசுறது, இவன் பிறருக்கு நசியத்தை சொல்றது கம்மியாக இருக்கும். அந்த அர்த்தம். கம்மியாக பேசுறதுக்கு வராது. இவன் பிறருக்கு நசியத்தை செய்யறத கம்மியாக்கிடணும். பிறட்டு இவன் கசியத்தை கேட்கறத அதிகமாக்கணும். இந்த 2 காலம் சொல்லிட்டாரு. கம்குஸ்தன் பேசியாரு சனி காரக்கி. இங்கே ஒரு இக்காயத்தை வரப்போகுது. இங்கேயே இக்காயத்தை வரப்போகுதா 2-3 நாளில்.
ஆமாம், கம்மியாக கேட்குறதுக்கு 2 காது கொடுத்தாண்டு வரப்போகுது. அது தமிழில் படிச்சிருப்பார். கம்குப்தன் கம்மியாக பேசுவது, விஷயா சனீதன் அதிகமாக பிறரிடத்தில் நசியத்து கேட்பது, கார ஹக்கீம் ஒரு ஹக்கீம் சொன்னால் ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஞானி, ஞானியினுடைய காரண வேலையாக இருக்கிறது. விளையாடு முடிஞ்சு. ஜர் பராயே खर्च कर दनस न बराये निगादन सरंड तंगम बराये खर्च कर दनस செலவழிப்பதற்காக வேண்டி இருக்கிறது, ந பராயே நிகாதன் வைப்பதற்காக வேண்டி இல்லை, சேமித்து வைப்பதற்காக வேண்டி இல்லை, சேமித்து அடமொழி ஜர்ரை கொண்டு முறாது. தங்கம்னா தங்கம் அல்ல, பணத்தைத்தான் ஜர்ருங்கிற. இந்த ஜர்ரை கொண்டு முறாது பணம். ஏன்னா பணம்ங்கிறது இந்த தங்கத்தை அடிப்படையாக வச்சு தானே நோட்டு. தங்கம் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோட்டு. அப்போ அதனால் பணம் வீக்கும்னு சொன்ன பணம் வீங்குதா? நாட்டில் இருக்கிற தங்கம் எவ்வளோ இருக்குதோ அந்த தங்கத்தை விட அதிகமான நோட்டு அடித்து போட்டான்னா இந்த நோட்டு வெறும் காகிதமாக போச்சு. நாளைக்கு அடுத்த நாள் கேட்டானேன்னா எதை கொடுப்பான்? அதனால் தங்கம்னு சொன்னால் பணம் பணம் அர்த்தம் தெரியறதுக்காக தங்கம்னு அர்த்தம் சொல்லி தரணும். தங்கத்துக்கு கொண்டு போறாதுன்னா பணம் செலவழிக்கிறதுக்காக வேண்டி தான் இருக்குது. அன்னைக்கு சொல்ல ரொட்டி இன்சானுக்காக வேண்டி இருக்குது, அக்காண்டி இன்சான். அது மாதிரி சில பேர் செலவு செழிக்கவே மாட்டான், அவனுக்கு பக்கீல். அதுக்காக வேண்டி தான் இந்த வார்த்தை. நீங்கள் வைக்குதல் தானே அர்த்தம். வைக்குதல் குடும்பம் சேமித்து வைக்கிறதுக்காக வேண்டி இல்லை. பந்துநாமான ஒரு கித்தாப் நீங்கள் ஓத போகிறீங்க, வாங்க. ஆமாம், அந்த கித்தாப்பில் சொல்லுவார், இந்த சேமித்து வைக்கிறானே பணம் பகீல், அவனுக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு இந்த பணத்தை பார்க்கறது தான் வேறு எந்த 100 ரூபா நோட்டு ஓட்டிக்கலாம். கால் வேலையில் திறந்து கூட்டிடுவான். இந்த பணத்தினால இந்த ஹதீஸ் இருக்கிறானே சேமித்து வைக்கிறவன் அவன் செலவழிக்க வராது. அவனுக்கு என்ன பிரயோஜனம்னா அதை பார்த்து மகிழ்றதான், ஒரு பிரயோஜனம் இல்லை. இதனால் இவன் ஒரு நாயை போல வந்து நாம் சொல்லுவார். இவன் ஒரு எந்த நாய்? தெருவில் இருக்கிற நாய் இல்லை, கசாப் கடைக்கு முன்னாலே படுத்திருக்கிற நாயை போல. கசாப் கடைக்கு முன்னால் படுத்திருக்கிற நாயை போலன்னு சொல்லுவார். நிறைய 5-6 ஆடு தொங்கும். பெருநாளைக்கு நான் பார்த்தா, எனக்கு 2 கிலோ கொடுங்க, எனக்கு 4 கிலோ கொடுங்க, இதில் கொடுங்க, பின்சப்பை கொடுங்க, முன்சப்பை கொடுங்க அப்படியுமா எடுப்பான். அப்படி எடுப்பான். இந்த நாய் தனக்குத்தான் வெட்டி கொடுக்குறாண்டு, தனக்குத்தான் வெட்டி போகிறப்பான்னு அவன் போடுறது மாதிரி தெரியல. ஒவ்வொரு தடவையும் வைக்கிற போது நமக்கு தான் போகிறது பட்டுறாண்டு. இந்த நாய்க்கு என்னன்னு கேட்டால் தொங்குறத பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை. என்ன உதாரணம் பாருங்க, கசாப்பு கடைக்காரன் அது தொங்குற இந்த கறிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரயோஜனத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத போல இவன் இருக்கிறானே கசாப்பு கடை முன்னால் படுத்திருக்கிற நாயை போன்றவன்னு சொல்கிறாரு. அருமையான உதாரணம் சொல்கிறார். பார்த்து தானே இருந்தாலும் துறப்பா நிர்வாகிகள் பார்த்து போட்டும். அப்போ ஜர் பணம் பராய கருத்து கருதன செலவழிப்பதற்காக வேண்டி இருக்கிறது. பராய நிகாதன் சேமித்து வைப்பதற்காக வேண்டி இல்லை. இதுதான் முராத அர்த்தம். முதல்ல சொன்னது லெவல் அர்த்தம்.
ईमान बर खुदा व रसूल आवर्दन व नमाज गुजारदन दरवाजे व रोज़े माह रमज़ान दास्तन व हज करदन व ज़कात दादन फर्दस्त ஈமான் பரகுதா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளல் ரசூல் இந்த ஈமானை கொண்டாந்து ஆவுர்தனோட சேர்க்கணும். ஈமானை கொண்டாந்து எதில் சேர்க்கணும்? ஆவுர்தன் பின்னால் வந்தாலும் முன்னால் வந்தது போல ஈமான் ஆவுர்தன் பரகுதா ரசூல் ஆவுர்தனை கொண்டு வருதல் அர்த்தம். ஈமானை கொண்டு வருதல் அர்த்தம். ஈமான் கொண்டு வருதல் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நம்பிக்கை கொள்வது ஒரு பாயிண்ட். ஒன்று. ரெண்டாவது நமாஸ் குசார்தன் தொழுகையை நிறைவேற்றுவது. அது ஜே போட்டுருது மேலே தால் தானே, தாலைத்தான் ஜாவா மாற்றிருக்கு. ஜாவா இல்லை, தால் தான். ஈமான் குசார்தன் அதாவது நமாஸ் குசார்தா தொழுகையை நிறைவேற்றுவதுன்னு அர்த்தம் செய்யணும். தொழுகையை நிறைவேற்றுவது. ரோசையே மாக ரமதான் தாஸ்தான் அது தால் தான் தாவா மாதிரி இருக்குது. அங்கே பாருங்க ஆராஸ்தானில் குசார்தன் வந்திருக்கான் பாபுல இங்கே இருக்குல்ல. குசார்னா நடத்தாட்டுதல் நடக்குதல். அப்போ அந்த நாள் தான் இந்த பாசி காலத்தில் தாலு வாது இதுகளெல்லாம் சாவாக உச்சரித்து பழக்கம் அவங்க பாஷையில். அதனால வலசாலின்றாங்க சில சமயத்தில் தொழுகு வினா. அந்த தாலெல்லாம் சாவா அந்த அர்த்தத்தில் ஏதோ அச்சில் அப்படி வந்து போட்டு. இப்போ ரோசையே மாக ரமதான் தாஸ்தன். இந்த ரோசாவை கொண்டாந்து தாஸ்தனோட இணைக்கணும். ரோசையே தாஸ்தன் மாக ரமதான். ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்குதல். ஹஜ்ஜு கருதன் ஹஜ்ஜு செய்தல். ஜகாத்து தாதன் கட்டாய வரி செலுத்துதல். கட்டாய வரி கொடுத்தல். கடமையாக இருக்கிறது. அஞ்சு பர்ணையும் சொல்லிவிட்டார். हसद परकसे करदन नेकी बर्बाद दादनस हसद பொறாமை கொள்வது பர்கசே ஒருவனின் மீது. இந்த ஹசதை கொண்டாந்து கருதனோடு சேர்க்கணும். ஹசது கருதன் பர்கசே. அந்த பாஷையில் அந்த எழுத்தினுடைய அதபு இலக்கியம் அப்படி சொல்லணும். ஹசது கருதன் பர்கசேண்டா அது ஃபசாகத்தல்லவா. பர்கசே ஹசது பர்கசே கருதன் அப்படி சொல்கிறது தான் ஃபசாகத்தான். அதனால இந்த கருதனை ஹசது கருதன்டா சாதாரண பாஷை, ஃபசாகத்து இல்லாத பாஷை. போ வெளியே, வெளியே போங்கிறது எல்லாரும் சொல்கிறான். போ வெளியே இதெல்லாம் ஃபசாகத்து. பிடி அவனை கட்டு முழுவிலே அடி உதை, அந்த வார்த்தைகளை அப்படி சொல்றது அது பசாகத்து. உள்ளூகு ஹுதூகு சல்லூகு தும்மல் ஜெயிம சல்லு வர எல்லாம் சொல்றது பார்த்தீங்கள. அது மாதிரி ஹசது கருதனை பிந்தி போடுறாரு பாஷையினுடைய பசாகத்துக்காக வேண்டி. ஹசது கருதன் பர்கசே ஒருவனின் மீது பொறாமை கொள்ளுதல். நேக்கி நல்லதை பர்பாது தாதன் நாசமாக்குவதாக இருக்கிறது. பர்பாது தாதன், பர்பாதுண்டா ஹலாக், தாதண்டா கொழுத்தல்.
ஹலாக்கில் கொடுத்ததா இருக்குன்னா நாசமாக்குவது. நீ அதுக்கு பின்னால் பர்பாதுக்கு ஹலாக்குண்டே வர்றது, பர்பாதுக்கு ஹலாக்குண்டையா வருது. உண்மையிலே பர்பாதுக்கு ஹலாக்குங்கிற அர்த்தம் அல்ல. பாதுண்டா காற்று, பருண்டா பீமனா அலா, காற்றுலே கொடுத்துட்றது, காற்றுலே விட்டுடுறது. அதனால ஹலாக்கம். பர்பாதுங்கிறது ஹலாக்குனாக்கா காற்றுல கொடுத்துட்றது. காற்று தூக்கிட்டு போயிருப்பா இல்லையா? காற்று தூக்கிட்டு போயிடா வசதிவே. அதனால பர்பாதுனா காற்றுல கொடுக்குதல். அதனால பர்பாதுக்கு அர்த்தம் என்ன ஆகிப்பிட்டு? அழிவு, ஹலாக்கு அர்த்தம். அதான் அசல் அர்த்தம். அப்போ நம்ம ஹசனாத்து நல்லவைகள்லாம் ஹலாக்காகி போடுது. அந்த நெருப்பு வந்து கட்டையை திங்கிற மாதிரிலாம் வருதுல, அது துஷ்ணாம் தாதன், ஏசுதல். தாதண்டா கொடுத்தல, துஷ்ணாம்ங்கிறத தாதனோடு சேர்க்கிற போது ஏசுதல் ஆகிடுது. ஏசுதல் ஆதத்தே கமீனகானஸ்து. கமீனாங்கிறதுல அலிபுன்னு சேர்ற போது அந்த காவா மாறிடுச்சு இல்லை? யான் சேர்றது பச்சையா, பச்சையாங்கிறது யா வந்து காவா மாறுது இல்லை? அது மாதிரி ஆயமுத்தபி இந்த கமீனா, கமீனகா அலிபுன்னு வந்துடுச்சு. அந்த யாவை சில இதில் யாவை சேர்க்கணும்னா வருது. அதனால அதை சொல்றாரு மேலே ஆங்கிறது பின்னால் வந்துடுச்சுப்பா. சிலதில் யாவை சேர்க்கிறவு தானேப்பா, அந்த யாய் தானேப்பா காவா மாறுன்னு சொல்றாரு. பாரு வச்சாவில் சில இசுமுகள்லாம் யா ஜாத்துன்னு சொல்கிற போது அந்த யாங்கிறத சேர்க்கறதுனால ஆய முகத்தவி காவா மாறுன்னு சொல்றாரு. யா யா பாரு சொல்லுல அப்படி இருக்கா பாரு. அது கீழே பாரு. ஒவ்வொன்றில் அலிஃப் இருந்தா ரெண்டு இருந்தா யாவா மாத்திரம், அலிஃப் இருந்தாலும் வாவே சாக்கின் இருந்தா யாவா மாத்திரம். அப்படி அலிஃபும் வாவே சாக்கின் மாத்திரம் மகமும் இருந்தா ஆமாம் தானா யா யாவா மாத்திரம். தானா யா யாவும் அவங்க இருக்குன்னா பச்சைக்கான என்ன சொல்றாரு? பச்சைக்கான என்ன சொல்றாரு பாரு. ஹாய முகத்தவி இருந்தா காவு எதா மாறும்? அலிஃபு மாறுமா யாவும் மாறுமா? ஹா சூரத்திலையா அலிஃபு சூரத்திலையா? நல்ல பொறுத்து பாருப்பா. இந்த 3 எழுத்துல யாவை எதுல சேர்க்கறது, எதுல காவா மாறுறது? காவா போக்கிடும். தீர்வுல எது மாறும்? எதுல எது எது மாறுது? ஹாவு வந்து காவா மாறுது அப்படி சொல்லு. ஹா வந்து காவா மாறுதுன்னு சொல்லு. இப்போ அதே மாதிரி இங்கே என்ன வருது? இங்கே கமீனகா, கமீனாங்கிறது காவா மாறுது அப்படி சொல்ல வந்தேன். கமீனான் இருக்குல்ல, அந்த 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 ஆய முகத்தவி காவா மாறிக்கு சொல்லுவோம். தீர்வுகள் அதைத்தான் சொல்லுவோம். பிஸ்னாம் தாதன் ஆதத்தே கமீனகானஸ்து. ஏசுதல் அற்பர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. கமீனடா ஹக்கீர், அரபியில ஹக்கீர், ஹக்கீர் ரொம்ப கேவலமானவனுக்கு ஹக்கீர். அந்த கமீனாங்கிற அலிஃபா மாறி இருக்குது. பிசர் நமூனையே பிதரஸ் மகன் அவன் தந்தையினுடைய முன்மாதிரியாக இருக்கிறான். நமூனாண்டா முன்மாதிரி. தப்பனை போலேயே மகன், இவனை போலேயே சேலைன்னு சொல்கிறாங்க. அழுத்தாங்க.
அது சில சமயத்தில் நான் மாதமும் இருக்கலாம். உலகத்தில் வழக்கத்தில் சொல்கிறது அப்படி. சில சமயத்தில் அவன் பெரிய குடிகாரனாக இருக்கிறான், தாப்பேன் உள்ள பெரிய ஆலிமாயிடும். அது ஆலிக்கு 11 வீழ்த்தியும் மையேச்சா ஓட்டு பழுத்தறி மருதும் எல்லாரை விட கெட்ட மனிதர்கள் மருதும் ஆசாரஸ். ஆசாரீதண்டா நோவினை செய்தல் அர்த்தம். அம்ரு ஆசார், நீ நோவினை செய். ஒரு இசுமும் அம்ரும் சேர்ந்து இசுமும் பாயும். மருதும் ஆசார்டா மூதி. மூதி அண்டா மூதிக்கு ஜம் என்ன? மூதின மூதின் மூதியானி மூதுன ஜர்னுடைய நேரத்தில் மூதின. எல்லாரையும் விட கெட்ட மனிதர்கள் பிறருக்கு நோவினை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். மருதும் ஆசார் தான் கெட்ட மனிதர். சக ஜர்துஹம், அதுவும் இதுவும் வருது. அம்மா வரும்ல இன்று சக ஜர்துஹம் பிராதரே ஷகாலஸ்த் மஞ்சள் நாயும் ஓனாயினுடைய பிரதராக இருக்கிறது. ஓனாய்க்குள்ள சுமத்து மஞ்சள் நாய்க்கு வருமா? சகே ஹுதூர் அது பிராதரே தூர். சகே ஹுதூர் அருகிலுள்ள நாய். அருகிலுள்ள நாய் சிறந்தது. அது பிராதரே தூர், தூரமாக இருக்கக்கூடிய பிரதரை விட, சகோதரனை விட. வீட்டு நாய், வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, சகோதரனை விட. பிரதருங்கிறது என்ன அர்த்தம் சொன்னால், எல்லாரும் குல்லு மோமினின் யகுவான்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தம் சொல்கிறார். இந்த பிரதருக்கு என்ன அர்த்தம்? மனுஷனை விடன்னு அர்த்தம். தூரமாக இருக்கிற மனுஷனை விடண்டா அவன் நண்பனாக இருக்கான்ல, குல்லு மோமினின் யகுவான்னு சொல்கிறோம்னுங்க. அதனால பிரதருங்கிற வார்த்தையை சொல்கிறார். தூரமாக இருக்கிற சகோதரனை விட. அதுக்கு என்ன அர்த்தம்? நண்பன்கிறது. தூரமாக இருக்கிற சகோதரனை விட என்ன அர்த்தம்? நண்பனை தான் பிரதர்ன்னு சொல்கிறார். வாதா கிலாபி எக்கே அது நிஷான முனாஃபிக்கி. முனாஃபிக்குன்னா நயவஞ்சகன். அதில் சேர்றது நயவஞ்சகம். வேலை சொல்லலையா? மேலே அப்படி ஒன்று வந்துச்சா இல்லையா? அது மாதிரி இது பார்சிக்காரர் உருதுக்காருடைய வழக்கம். சூபாயில் ஏயை சேர்த்துட்டா அது இது மஸ்தர் ஆகி போயிடும். வாதா கிலாபி வாக்குக்கு மாறு செய்தல். எக்கே அது நிஷான முனாஃபிக்கி நயவஞ்சகத்தின் அடையாளத்தில் ஒன்றாயிருக்கிறது. இன்னும் 2 இருக்குல்ல. முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இதாவாத அகலப இதாபா இதா கல்லம இதா சதக்க கதப இதா தலப இதாவாத அகலப இதை ஊத்துலில காண. நம்பிக்கை எவ்வளோ வச்சாண்டா மோசடி செய்வான். ஏதாவது 500 ரூபாய் வச்சிருன்னு சொன்னால் எப்போ கொடுத்தேன்பா, அல்லது நான் அன்னைக்கு நீ கேட்டே கொடுத்துட்டேனேன்பா. என்னடா கொடுத்தீங்கிற? அந்த சமயத்தில் அந்தராத்திக்கு நின்றாரு, அவர் அங்கே அவர் நின்றாரு, அப்படியே சொல்கிறோம். யாருடா இன்னும் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்? அங்கே அவர் நின்றார், இவர் நின்றார். அப்போ தானே 500 ரூபா நான் கொடுத்தேனடா. அதுக்குள்ளே மறட்டேடி அப்படியே ஆச்சரியமாக சொல்லுவான். இவன் பார்த்தான், என்னடி இப்படி சொல்கிறான் ஆதாரபூர்வமா? எனக்கு என்னதே மருந்தெல்லாம் தெரியும் மாட்டி அடிச்சுட்டு அவன் போயிடுவான். இப்படி பேச தெரியும்ல மீறான். அந்த கூட்டத்தில் போய் சொன்னோம்னா அப்படிலாம் பேச கற்றுக்கலாம். அதனால தான் பாசார சைத்தானுடைய இடம் சொல்கிறாங்க. எல்லாம் இங்கே பாருங்கள், ஒரு காசு லாபமானு பாருங்கள். அங்கே ஒரு தப்தர் இருக்கும், இங்கே காட்டுறதுக்கு ஒன்று இருக்கும்.
இப்படிலாம் வியாபாரம் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? சொன்னோம்னா நீங்களே சொல்லிட்டு போகிறீங்க. அது உங்களுக்கு என்ன? மற்றவன் செய்கிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் பார்த்தா மற்றவன் 1000 பொய் சொல்கிறான், நான் ஒரு 10 பொய் தான் சொல்கிறது. என்ன இப்படியாக சொல்கிறான் மனிதனுடையது. அதிகமாக பேசும் அவங்கெல்லாம் முன்ன பின்ன தொழு வைக்கிறதுக்கு நான் சொல்கிற தமாசுக்கு. நீ சரியான சாப்பாடு கொடுக்குறதுக்கு மூணா தொழு வைப்பார். நீ முன்ன பின்ன கொடுக்குறதுனால 3 நாள் ஆகுது. அடுத்த போதும் இன்னைக்கு இருக்கணும். ஏயா ஓதுவோம் பச்சாகான்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நூனுக்கு வந்து புள்ளி வரல. ஆனால் தரிந்தகான்னு சொல்லும்போது புள்ளி வந்துருக்கு. தரிந்தகான் ஏன் அதுலேயும் புள்ளி வர்றது தான். தெரிந்தகான்னையும் தெரிந்தகான் அப்படி தான் சொல்லுவாங்க. தெரிந்தகான்னு சொல்ல மாட்டாங்க. நூன் முத்தா இருந்தாலும் நூனை ஒன்றா மாதிரி வாசிக்குவாங்க. இருந்தாலும் பச்சகா அப்படின்னு பச்சகான் அப்படி வாசிக்க மாட்டாங்க. தெரிந்தகான் வாசிக்க மாட்டாங்க. தெரிந்தகா வாசிக்கிறாங்க. நூல் இருந்தாலும் நூனை ஒன்றாவத்தான் வாசிக்கணும். அஸ்து அப்படி இருக்குதா? அஸ்து அப்போ சரி என்ன அப்படி சொல்கிறாங்க. நான் அதை கவனிக்கிறேன். தெரிந்த கான் அஸ்து வர்றதுனால அந்த நுட்பா வெளியாது. நூனை ஒன்றாவே இணைக்க முடியாது. நிறைய இதில் அஸ்து வரல இல்லை. அதை நினச்சிக்கிட்டு நம்ம சொன்னோம். அஸ்து வந்திருந்தா அவர் சொன்னார். என்ன